கோவை மாவட்டம் கும்டிவதி பக்கத்தில குடைவரை தியான குகை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அங்க போய் தியானம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அங்க போய் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நானும் கிளம்பிட்டேங்க. பதிமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேங்க. ஆனா கோயில் ஏறுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு குடைவரை கோயில் ஒண்ணு இருக்கு. சரி அத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேங்க. வாங்க உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இங்க வந்து தவம் செய்றதுக்கு வந்து ஒரு இடம் இருக்குங்க. தியானம் பண்றதுக்கு. இங்க ஒரு சிலை இருக்கு. இங்க அமைதியா உட்காந்து தியானம் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த சிலை இருக்கு. பாருங்க எவ்வளோ அழகா நீட்டா அமைச்சிருக்காங்கன்னு. இது வந்து குடஞ்சி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. தியானம் மட்டும் தான் பண்ணணுங்க. பாருங்க சிலை ஒன்று இருக்கு பாருங்க இந்த இடத்துல. நல்லா இருக்குதுங்க. மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோது அழகாக இருக்குது. அப்படியே எப்படின்னா குடஞ்சி வச்ச மாதிரி குகை கோயில் மாதிரியே இருக்குதுங்க. அப்படியே தியானத்தை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரும்போது இயற்கையான காற்று அந்த இடத்துலேருந்து வெளியில் வரும்போது நமக்கு மனசு வந்து ஒரு இதமாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அழகாக அந்த இடம் பூராமே பார்க்குற இயற்கை அழகோடு அந்த இடத்துல உட்காரும்போது மனசுக்கு எந்த விதமான ஒரு நெருடலும் கிடையாது. அவ்வளோ அழகாக அற்புதமான அந்த அந்த தியானத்தை பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேங்க. நீங்களும் போனீங்கன்னா அந்த இடத்துல தியானம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த இடம்.